தமிழ்நாட்டின் தென் எல்லையான ஏன் இந்தியாவுக்கே தென் எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் தான் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதிமுக தலவாய் சுந்தரம். அதிமுகவுடைய ஒரு டைக்குன்னு சொல்லலாம். அவரை இந்த முறையும் அவர் தான் நிற்பார், அவர் தான் வெற்றி. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் உள்ளடி வேலை பார்த்தாருன்ற மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டு உண்டு. இந்த முறை நீங்கள் ஒரு வாய்ப்பு தாங்கின மாதிரி ரொம்ப எமோஷனாக ஒரு அட்டாக் கொடுத்தாரு. அதனால தான் அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. 2-3 பிக் ஷாட்ஸ்லாம் உள்ளே இறங்குற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த தொகுதியில் அதிமுகவே களம் இறங்கினால் திமுகவில் சுரேஷ் ராஜன் அவர் மேலே பெரிய அதிருப்தி. அதனால் அவர் உணவு பாதுகாப்பு துறைன்றது ஒரு வாரியம் மாதிரி ஒன்று கொடுத்து திமுக கூட்டணியில் காங்கிரஸும் இந்த தொகுதியை நோக்கி காய நகர்த்திட்டு இருக்கு. அதிமுகவில் ஒரு 4-5 பேர் அங்கே அதுக்கு இப்படி அங்கே சீட்டு கேட்குற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தொகுதி அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு மீண்டும் அவங்க சீட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அவருடைய மகன் மேலே பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறதுனால ராஜேஷ்குமார் இருக்கார், தொகுதிக்குள்ள ரொம்ப நல்ல பேர். அவர் பிரச்சாரத்துக்கு போகாட்டி கூட அவர் அங்கே. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி. வடவேங்கிடம் தென்குமரி இடையிலான தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்ட்டு பண்டைய நூல்கள்லாம் சொல்லுது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் தென் எல்லையான ஏன் இந்தியாவுக்கே தென் எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். இங்கே மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். திமுக 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. கன்னியாகுமரி கிழக்கில் மகேஷ் இருக்கார், கன்னியாகுமரி மேற்கில் அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார். அதிமுக 2 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி கிழக்கில் தலவாய் சுந்தரம் இருக்கார், கன்னியாகுமரி மேற்கில் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஜான் தங்கம் இருந்தார். சமீபமாக ஜெய சுதர்சனம் அப்படின்றவரை அங்கே மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அப்பாயின் பண்ணியிருக்காரு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். கன்னியாகுமரி அடிப்படையில் இயற்கை வளம் அதிகமாக நிறைந்த ஒரு மாவட்டம். பரவலான அளவுக்கு சுற்றுலா தலங்களும் ஆன்மீக தலங்களும் ஒருங்கே அதில் இருக்குது. நிறைய ஆறுகள், பழையாறு, குழித்துறையாறு, தாமிரபரணி, கோதையாறு, வள்ளியாறு, பழையாறு, சிற்றாறுன்ட்டு நிறைய ஆறுகள் ஓடுது. பெருஞ்சாணி டேமு, பேச்சிப்பாறைன்ட்டு நிறைய டேம் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே ரப்பர் உற்பத்தியில் ஒரு 95% கன்னியாகுமரி மாவட்டம் தான் தெரியுது. காற்றாலை மின் உற்பத்திலையும் கன்னியாகுமரி தான் முதலிடத்தில் இருக்குது. அப்புறம் கயிறு உற்பத்தி, பாய் உற்பத்திலாம் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதிகப்படியான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி தான் முதலிடம். 2 முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் இந்த மாவட்டத்திலேருந்து புறப்படுது. NH-44 கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீரோட ஸ்ரீநகர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3700 சொச்சம் கிலோமீட்டருக்கு போகுது. இன்னொன்று NH-66 66 அது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கேரளா வழியாக மர்மகோவா போயிட்டு பாம்பே வரைக்கும் போகுது. அது இப்போ மீண்டும் தொகுதி பக்கம் வருவோம். முதல்ல கன்னியாகுமரி தொகுதி, இந்த மாவட்டத்தின் பேர் தானே. இதில் யாரெல்லாம் முக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பிள்ளைமார்கள், நாடார்கள் கொஞ்சம் அதிகமான ஒரு சமூக பரவலாக்கத்தில் இருக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதிமுக தலவாய் சுந்தரம் ரொம்ப ஸ்ட்ராங் மேன். தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஒரு டைக்குன்னு சொல்லலாம். அவரை இந்த முறையும் அவர் தான் நிற்பார், அவர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. திமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆஸ்டின் அங்கே நின்று தோல்வியை தழுவுறாரு. அவர் தோல்வி தழுவுறதுக்கு அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்க சுரேஷ் ராஜன் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுவாங்க. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் உள்ளடி வேலை பார்த்தாருன்ற மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டு உண்டு, விமர்சனங்கள் தான். ஆனால் இப்போ ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா கட்சியில் திமுகவில் ஒரு துணை அமைப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அண்ணா அறிவாலயத்தில் அவருக்கு ஒரு சீட்லாம் இருக்குது. அதனால் இந்த முறை அவருக்கு தொகுதி தரப்படுமா, அவர் நிற்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. இருந்தாலும் அவரும் நிற்கக்கூடும், நின்று அமைச்சராகணுன்ற கனவு அவருக்கும் இருந்தது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர் பாபுன்றவரும் சீட்டு கேட்க முயற்சிக்கிறாரு. முன்னாள் ஒன்றிய செயலாளர் தாமரை பாரதி அவரும் சீட்டு கேட்க ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் உதயநிதி ஆதரவு பெற்ற அறங்காவலர் குழு தலைவர் பிரபாராமகிருஷ்ணன் அவங்களும் சீட்டு கேட்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். அடுத்தபடியாக நாகர்கோவில் மாவட்டத்தின் தலைநகர் அது. இந்த தொகுதியில் நாடார்களும் கிறிஸ்தவ நாடார்களும் பெரும் பலத்தோடு இருக்காங்க. இங்கே சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் காந்தி, அவர் வயசு 85 ஆகிடுச்சு. அவர் கடந்த முறையே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் இறுதி நாட்களில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாடார் சமூக வீட்டு கதவையும் தட்டி எனக்கு வயசு இத்தனை வயசு ஆகிடுச்சு, எத்தனையோ நின்று தேர்தல் நின்று தோற்று போயிட்டேன், இந்த முறை நீங்கள் ஒரு வாய்ப்பு தாங்கின மாதிரி ரொம்ப எமோஷனாக ஒரு அட்டாக் கொடுத்தாரு. அதனால தான் அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக சீட்டு இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. 2-3 பிக் ஷாட்ஸ்லாம் உள்ளே இறங்குற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் அங்கே சீட்டு கேட்கலாங்களாம்.
ஒரு நாகர்கோவில் எலெக்டர் நாங்குநேரி அப்படின்னு அவங்க கணக்காக இருக்குது. ஆனால் அவங்களும் இந்த தேர்தல் சீட்டு கேட்குற ரேஸில் இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் சீட்டு கேட்குற ஒரு ரேஸில் இருக்கிறாரு. முன்னாள் மேயர் மீனா தேவ் அவங்களும் சீட்டு கேட்குற ஒரு வாய்ப்பு ரேஸில் இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் கூட்டணிக்கு இந்த தொகுதியை தரமாட்டோம் அப்படின்னு அதிமுக ஒரு முடிவெடுத்தால், இந்த தொகுதியில் அதிமுகவே களம் இறங்கினால், அதிமுக நாஞ்சில் முருகேசனுடைய மகள் இப்போ கவுன்சிலர் இருக்கிறாங்களே ஸ்ரீலிஜா அவங்க நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்து இந்த முறை நாகர்கோவில் அதிமுக கூட நேரடியாகவே களம் இறங்கலாம். மறுபுறம் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் இந்த தொகுதி இன்னும் தோற்று போனது பார்த்தீங்கன்னா திமுகவில் சுரேஷ் ராஜன் அவர் மேலே பெரிய அதிருப்தி. அதனால் அவர் உணவு பாதுகாப்பு துறைன்றது ஒரு வாரியம் மாதிரி ஒன்று கொடுத்து அவர் அமைதியாக உட்கார வச்சுட்டாங்க. இந்த முறை அவர் வந்துட்டு தேர்தலில் போட்டியிட மாட்டார். அவருக்கு பதிலாக திமுகவில் முன்னாள் எம்பி ஹெலன் டேவிட்சன் அவங்க சீட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு கனிமொழி சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா இந்த தென் மண்டலத்துடைய மண்டல பொறுப்பாளரில் கனிமொழி இருக்காங்க. அதனால் அந்த நெருக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதேபோல் நாகர்கோவில் துணை மேயர் மேரி பிரின்சிலதா அவங்களும் சீட்டு கேட்குறாங்க. திமுகவில் மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவரும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. திமுக கூட்டணியில் காங்கிரஸும் இந்த தொகுதியை நோக்கி காய நகர்த்திட்டு இருக்கு. எங்களுக்கு தாங்க அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா காங்கிரஸில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய நவீன் அவர் சீட்டு கேட்குறாரு. டாக்டர் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார் காங்கிரஸில், வர்த்தக அணியில் கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கார், அவரும் அங்கே சீட்டு கேட்குறாரு. பாரதிய ஜனதா மீண்டும் அங்கே கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதிமுகவே நின்னா அங்கே ஒரே ஒரு வேட்பாளர் வந்துட்டு இறுதியாக இருக்காங்க. திமுகவில் 2-3 பேர் முயற்சிக்கிறாங்க, பெரிய பெரிய பிக் ஷாட்ஸும் அதில் இருக்கிறாங்க. காங்கிரஸ்லேயும் ஒரு சிலர் அங்கே முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம். குளச்சலில் கிறிஸ்தவ வாக்குகள், மீனவர் வாக்குகள், அப்புறம் கொஞ்சம் இந்துக்கள் வாக்குகள் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. குளச்சலில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் பிரின்ஸு 2-3 முறை அவர் ஜெயிச்சிட்டதுனால இந்த முறை காங்கிரஸ்க்கே தரணுமா இல்லாட்டி வேறு யாருக்கா தரலாமா, நாமளே நிற்கலாமான்ட்டு ஒரு கணக்கு அங்கே திமுகவில் போயிட்டுருக்கு. ஒருவேளை காங்கிரஸ்லேயே இருந்தாலும் பிரின்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல இன்னொருத்தரும் முயற்சிக்கிறாரு. இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் லாரன்ஸ் அவர் காங்கிரஸ் தரப்பில் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுகவே நின்றால் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஏஜே ஸ்டாலின் அவர் அங்கே சீட்டு கேட்குறாரு. கடந்த முறை இந்த தொகுதியில் பாஜக சார்பாக ரமேஷ் என்பவர் இன்னும் தோல்வி தருவினார். இந்த முறை பார்த்தீங்கன்னா பாஜக ஒருவேளை சீட்டு கேட்டதுன்னா கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபகுமார் அவர் லைனில் இருக்காரு. பஞ்சாயத்து துணைத் தலைவரான சிவகுமார் அவரும் சீட்டு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்லை அதிமுக கூட்டணியில் வந்துட்டு இந்த தொகுதியை நாங்கள் இந்த முறை நாங்களே நிற்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எம்பி தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்த பஸ்லீன் நஸ்ரேத் அதிமுகவில் அவர் இந்த இடத்துல எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதேபோல் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் அதிமுகவில் அவரும் சீட்டு கேட்குறாரு. சேவியர் மனோகரன் சீட்டு கேட்குறாரு. அதிமுகவில் ஒரு 4-5 பேர் அங்கே அதிகப்படியாக அங்கே சீட்டு கேட்குற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தொகுதி அதிமுகவே நிற்கக்கூடும். அடுத்தபடியாக பத்மநாபபுரம் ஆர்சி கிறிஸ்டின்ஸும் நாடார்ஸும் இருக்கிறாங்க. திமுகவோட கோட்டைன்னே சொல்லலாம். சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அவர் முதல்ல அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சையில் சிக்கிறாரு. ஒரு ஆலோசனை கூட்டத்தை ரகசிய கூட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இப்போ வந்துட்டு அந்த மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். மீண்டும் அவர் தான் அமைச்சர்ன்ற அடிப்படையில் அவருக்கு மீண்டும் அவங்க சீட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அவருடைய மகன் மேலே பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மகேஷ்க்கும் அவருடைய மகன் ரெமுனுக்கும் ஆகாமல் இருக்குது. அது கொஞ்சம் அவங்க உட்கட்சி விவகாரத்தை சரி செய்ய வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதே சமயம் மனோ தங்கராஜ் சீட்டு கேட்டாலும் ஜான் பிரைட்டு அப்புறம் தேமுதிகவிலேருந்து திமுக வந்த ஜெகநாதன் இவங்களாம் கூட சீட்டு கேட்குறாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை போட்டிட்டு தோல்வி தழுவிடுந்ததுன்னா ஜான் தங்கம் அவர் மாவட்ட செயலாளராக செயல்பாடுகள் சரியாக இல்லைன்றதை இப்போ ஜெய சுதர்சனம் அப்படின்றவரை போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அவரே அங்கே சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக விளவங்கோடில் பார்த்தீங்கன்னா கடந்த 2021 பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இந்த விஜயதாரணி தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சி கூட போனதுனால 2024 நாடாளுமன்ற தேர்தலப்போ சேர்த்து இதுக்கும் ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக தாரகை கத்பட் அப்படின்றவங்க நிற்க வைக்கப்படுறாங்க. அவங்க வெற்றி பெறாங்க. இடைத்தேர்தல் ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றதுனாலையும் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களும் மீண்டும் அந்த தொகுதியில் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் பாஜக சார்பாக நந்தினின்றவங்க நின்று வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஏறத்தாழ ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி தோழினாங்க. அதனால் இந்த முறை பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஜெயசீலன் ஒருத்தர் இருக்கார் பாஜகவில், அவர் அந்த தொகுதியில் சீட்டு கேட்டுட்ருக்காரு. அடுத்தபடியாக கிள்ளியூர், அதில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கிள்ளியூரும் ஒன்று. ராஜேஷ்குமார் இருக்கார், தொகுதிக்குள்ள ரொம்ப நல்ல பேர். அவர் பிரச்சாரத்துக்கு போகாட்டி கூட அவர் அங்கே ஜெயிச்சிருவார். கடந்த முறை அவர் எதிர்த்து அதிமுக கூட இடம்பெற்ற தமாக வேட்பாளர் ஜூட் தேவ் வந்துட்டு நின்னார். ஆனால் அவர் வந்துட்டு திமுகவில் சமீபத்தில் வந்து இணைஞ்சிட்டார். அவர் வந்து குமாரதாஸுடைய மகன். அதனால் இந்த தொகுதியில் அதிமுக பெரும்பாலும் கூட்டணி பக்கம் தள்ளிவிட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் அந்த இடத்துல யாருன்ற கேண்டிடேட்லாம் இன்னும் முடிவாகலை. பொதுவாகவே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் திமுக 2 தொகுதியில் மட்டும் போட்டிட்டு 4 காங்கிரஸுக்கு 3
கம்யூனிஸ்டுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி பிரித்து தர ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அதிமுகவும் 2 தொகுதியில் மட்டும் போட்டிட்டு 4 தொகுதியில் பாஜகவுக்கு மூலம் கூட்டணிக்கு வேறு கட்சிக்கு ஒன்றும் அப்படின்ற ஒரு கணக்கில் இருக்காங்க. 2:4 இந்த கணக்கில் தான் 2 கட்சிகளுமே இருக்குது. இதுதான் இப்போதைய கள நிலவரம். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.